நிமிஷம் தயவு செய்து எல்லாரும் மியூட்ல போயிடுங்கம்மா. பானுமதி மியூட், காந்திமதி மியூட். இப்படிதான் ஸ்டார்ட் சரி, பரவாயில்ல. ஓகே, இங்க ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்றது வந்து கர்மங்கள் என்பது தண்ணீர் வந்து அதனால குடிக்கப்படுறது. ஆபக இந்த தண்ணீர் இன்னொரு அடுத்த வார்த்தை வந்து மாத்தரிஷ்வானா வாயு தத்துவம். சரியா? இந்த வாயு தத்துவமும் தண்ணீர் தத்துவமும் எடுத்துக்கிட்டானா இந்த பஞ்சபூதங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒன்றை விட ஒன்று சூக்ஷ்மமானது. பிருத்வி தத்துவத்துக்கு வந்து தனியாக ஓடக்கூடியது, வியாபகம் பண்ணக்கூடிய ஒரு தத்துவம் கிடையாது, ஒரு குவாலிட்டி கிடையாது. அது இங்க வச்ச அர்த்தம் இங்கேதான் இருக்கும். இப்போ நான் வீட்டுல இருந்து ஒரு பானையை வச்சேன்னா அது பிருத்வி தத்துவம். அந்த பானை தானா ஏறி போய் சமையல் அறையில ஏறிக்காது. அந்த மாதிரி ஒரு நகரக்கூடிய தன்மை வந்து பிருத்வி தத்துவத்துக்கு கிடையாது. அது ரொம்ப கிராஸ். அதை விட வந்து கொஞ்சம் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது தண்ணீர் ஜல தத்துவம் வந்து ஒரு ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோவர் லெவல் அதுவா ஓடும். அதுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். அது கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாம். அதை விட சூக்ஷ்மமானது வந்து அக்னி தத்துவம். அக்னி தத்துவத்தை விட இன்னும் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது வந்து காற்று தத்துவம். இந்த காற்று தத்துவம் வந்து எல்லா ஒரு இயக்கங்களுக்கும் தண்ணீர் ஜல தத்துவத்தை விட இன்னும் வந்து உபயோகமாக இருக்கிறது. அதனால இந்த ஓடக்கூடியது எல்லாமே அந்த காற்றால கேரி பண்ணப்படுறது அப்படின்றது ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம அதை விட்டுட்டு இந்த ஆத்ம தத்துவம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இந்த ஆக்டிவிட்டிஸ பத்தி பார்த்தோம். ஆக்டிவிட்டிஸ் இப்ப நான் இந்த உடல் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னாலும் நமக்குள்ள ஒரு பஞ்ச பிராணா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிராணா, வியானா, சமானா, உதானா அப்படின்னு சொல்லி பஞ்ச பிராணங்கள் இருக்கு. இந்த பஞ்ச பிராணங்களும் எல்லா இந்திரியங்களையும் இயக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ நான் என் கண்ணு நல்லா இருந்தாலும் என் பிராணனை வெளியேறின அப்புறமா இந்த கண்ணாலேயோ காதாலேயோ ஞானேந்திரியங்களாலும் கர்மேந்திரியங்களாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? சோ இதையெல்லாம் இயக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது வந்து இந்த பஞ்ச பிராணங்களுக்கு தலைவியா இருக்கக்கூடிய அந்த முக்கிய பிராணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முக்கிய பிராணன் தான் பிராணன், என்னோட உயிர்னு வச்சுக்கலாம். அந்த உயிர் தான் இங்க ஆத்ம தத்துவம். அப்படி ஆத்ம தத்துவம்னா முக்கிய பிராணன். இந்த முக்கிய பிராணன்னா இந்த பஞ்ச பிராணன். இந்த பஞ்ச பிராணன் வந்து நமக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. இதனால நம்ம பஞ்ச ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது. அப்போ இந்த அவயவங்கள் எல்லாமும் இந்த இந்திரியங்கள் எல்லாமும் வேலை செய்வதற்கு முக்கியமாக இருக்கக்கூடியது மாத்தரிஷ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கிய பிராணன். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த முக்கிய பிராணன் இருக்கிறதுனால்தான் இந்த ஆத்மாவும் வந்து இருக்குது. இந்த அப்படி இன்னொரு மாதிரி பார்க்க போனோன்னு இந்த ஆத்மா உள்ள இருக்கிறதால தான் இந்த முக்கிய பிராணன் வேலை செய்யுது. இந்த முக்கிய பிராணனுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது ஆத்மா. இந்த முக்கிய பிராணன் வெளியில போகும்போது ஆத்மாவும் தூக்கிட்டு போயிட்டு, புரியுதுங்களா? சோ இந்த ஆத்ம தத்துவம் தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய முக்கிய பிராணன். இந்த முக்கிய பிராணன் பஞ்ச பிராணங்களாக இருந்து நம்ம உடலை இயக்கி கொண்டிருக்கிறது. அதனால பஞ்ச ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கு. எனக்கு தெரியும், கண்ணை பத்தியே நிறைய படிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பிராணன் அபானன் அதெல்லாமோ எனக்கு புரியுது. ஆனா இதுல எல்லாம் ஆத்மா எங்கிருந்து வந்தது அப்படின்னும் போதுதான் இந்த ஆத்மா
இந்த பிரம்ம தத்துவம். இதற்கு எல்லாமும் புரிச்சு வைக்கக்கூடிய ஒரு நிலையில இல்ல. அது அதனாலதான் அதை பத்தி மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதும் கஷ்டமா இருக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம புரிய ஒரு மாதிரியா நம்ம அதை வந்து புரிஞ்சுக்க பார்க்கணும். இந்த ஆத்ம தத்துவம் அதற்கு இன்னொரு உள்ள இருக்கிறது, அது ஆக்சுவலா மீன் பண்றது வந்து பிரம்ம தத்துவம். இந்த பிரம்ம தத்துவத்தை வார்த்தைகளால விவரிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம், இது வந்து வார்த்தைகளால் விளக்கக்கூடிய ஒரு வஸ்து கிடையாது. இதுதான் வந்து டைமென்ஷன்லெஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இந்த கால தேச கால வஸ்து குணங்களுக்குள்ள அடங்காதது. இந்த அடங்காத இந்த பிரம்மத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதற்கு நாம ரூபங்கள் கொடுத்து ராமனாகவும் கிருஷ்ணராகவும் பெருமாளாகவும் ஈஸ்வரனாகவும் சிவலிங்கமாகவும் ஒரு முருகப்பெருமாளாகவும் நம்ம அதை வந்து ஒரு நாம ரூபங்களுக்குள்ள வச்சுட்டாதான் நமக்கு புரியுது. இல்லைன்னா நான் பிரம்மத்தை வச்சு எங்க பூஜை பண்றது, பூஜை எப்படி பண்றது, அதெல்லாம் தெரியவே தெரியாது. அதனால இந்த நிர்குண பிரம்ம தத்துவத்தை நம்ம அந்த சகுண பிரம்மத்துக்குள்ள கொண்டு வரும்போதுதான் இந்த காக்னேட்டிவ் மைண்டுக்கு அதுதான் புரியும். அதனால்தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் என்னால. ராமாயணத்தை பத்தி 4 கதை சொன்னாலும் 4 நாள் சொன்னாலும் நமக்கு புரியுது. பிரம்மத்தை பத்தி 4 வரை சொன்னா கூட புரிய மாட்டேங்கிறது இல்லையா. அதனால்தான் இந்த பிரம்மத்தை விளக்குவதற்காக ரிஷி முனிவர்கள் மிகவும் பாடுபட்டு நமக்கு விளக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம இது வந்து 4வது ஸ்லோகம். புரியுதா? 4வது ஸ்லோகத்தை இன்னொரு தடவை என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆத்மாவானது சலனமற்றது. ஆனா இந்த சலனமற்றது இங்கதானே இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா உன்னால பார்க்க முடியாது. இத பத்தி நான் வந்து கேட்டுக்கிறேன்னா உன்னை ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களால அத அப்ரோச் பண்ணவே முடியாது. அந்த மனசு அது பக்கத்துல போக போக அது வந்து தூரமா போயிட்டே இருக்கு. அது எப்படி தூரம் போறது அப்படின்னா, எங்கேயுமே எல்லா இடத்துலயும் சர்வ வியாபியாக இருக்கிறது. அந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டான் தான் நான் எங்கேயுமே ஓட வேண்டாம், இங்கேயேதான் இருக்கலாம். அந்த ஒரு 10 ரிஷிகள் வந்து 10 முனிவர்கள் ஆற்று கடந்த போற கதையை நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா. 10 முனிவர்கள் அந்த பக்கம் இருக்க தங்களோட குருவை பார்க்கறதுக்காக ஆத்துல இறங்கி நடக்கும்போது ஆத்துல வெள்ளம் வந்துடுது. வெள்ளம் வந்து எல்லாருமா ஒரு மாதிரியா நீந்தி அந்த கரை செஞ்ச அப்புறமா எல்லாரும் வந்துட்டோமா அப்படின்னு ஒருத்தன் எண்றான். எண்ணும் போது 1 2 3 4 9, ஐயோ 10வது ஆளை காணுமே, எங்க தேடுறது அப்படின்னு இரு நான் எண்றேன் அப்படின்னு இன்னொருத்தன்றான். அவன் மத்தவங்களதான் என்றான். 1 2 3 4 10 9 10வது ஆள் எங்க, திருப்பி தண்ணியில இறங்கி தேடுறாங்க. 10வது ஆளை எப்படி தேட முடியும் இல்லைங்களா. அந்த 10வது ஆளே இவன் தான் 10வது ஆள். அது தெரியாத பட்சத்துல நம்ம நம்மளை தேடிக்கிட்டே இருப்போம். ஆத்மா நான் தான் ஆத்மஸ்வரூபம், நான் தான் பிரம்ம தத்துவம். இதை நான் புரிஞ்சுக்கலைன்னா நான் இந்த பிரம்மத்தையும் ஆத்மாவையும் தேடி ஓடிண்டே இருக்க வேண்டியதான். ஓட 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 அது என் கையை விட்டு நழுவி போயிட்டே தான் இருக்கும். அது திஷ்டந்தி, அது சலனமற்றது, அது நின்னுதான் இருக்கு. நீ என்ன பண்ணணும், உன்னோட அறிவீனத்தை விட்டுட்டு இந்த 10வது ஆள் நான் தாண்டா அப்படின்னு அந்த குரு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி சொல்லும் போது நமக்கு அந்த ஞானம் வரும்போதுதான் இந்த ஆத்ம தத்துவத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுதான் 4வது ஸ்லோகத்துல சொல்லி இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். புரியுதுங்களா? இப்போ நம்ம 5வது ஸ்லோகம். இந்த தத்துவத்தை 5 6ல நமக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல போறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். 5வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, தத் ஏஜதி தத் ந ஏஜதி தத் தூரே தத் அந்திகே தத் அந்தரஸ்ய சர்வஸ்ய அந்தரஸ்ய
தது சர்வஸ்ய அஸ்ய பாஹ்யதக. நான் நல்லவ டான்ஸ் ஆடி காட்டிட்டேன். அதாவது என்னத்த சொல்றதுன்னா, இந்த ஒரு ஆத்ம தத்துவம் இருக்கே, அது எப்படின்னா, அது எங்கேயுமே ஓடுறது இல்லை, சலனமற்றது. அது சலனம் இல்லாம இருக்கானா அதுவும் இல்லை. அது எங்க இருக்குன்னா உள்ள இருக்கு. எதற்குள்ள இருக்கு? எல்லாவற்றிற்கும் உள்ளேயும் இருக்கு. எல்லாவற்றிற்கும் உள்ள மட்டும்தான் இருக்கா? எல்லாவற்றிற்கும் வெளியிலேயும் இருக்கு. அப்படின்றத இந்த ஆத்ம தத்துவம், இந்த பிரம்ம தத்துவத்தை பத்தி ஒரு விளக்கம் இன்னும் கொஞ்சம் கிளியர். அங்க என்ன சொன்னது, அங்க சலனமற்றது, நின்னுட்டு இருக்க, நீ ஓடினா அது உன்ன முன்னால ஓடும், உன்னால பிடிக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுட்டு. இப்போ அது நகராதது, சலனமற்றது நம்ம முதலே சொல்லிட்டோம் இல்லையா? அதனால இது நகராதது, நகரக்கூடியது, அதே சமயம் நகரக்கூடியது. அந்த சலனமற்றது ஓடுறதுன்னு சொன்னோம்ல, அதே பாயிண்ட தான் இங்க திருப்பியும் சொல்றாங்க. இது எங்க இருக்கு? அருகில தான் இருக்கு. பிரம்மம் என்ன விட்டு தனியாவ இருக்கு? இஃப் பிரம்மம் இஸ் அவே ஃப்ரம் அஸ் அண்ட் இஃப் ஐ எம் நாட் இன் பிரம்மன், அப்போ நான் பிரம்மத்தை பத்தி இருக்கிறது ஒண்ணும் சொல்லிட்டோம்ல. அப்ப பிரம்மம் வேற நான் வேற அப்படின்னு ரெண்டு ஆயிடுச்சு. இருக்கிறது ஒண்ணுதானே. அப்ப நான் தான் பிரம்மம், நான் தான் ஆத்மா, ஆத்மா எனக்குள்ள இருக்கு, நான் பிரம்மத்துக்குள்ள இருக்கேன், நான் ஆத்மாவுக்குள்ள இருக்கேன். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ இது நகராதது, நகரக்கூடியது, அருகிலே தான் இருக்கு. தூரத்துல அப்ப பிரம்மம் இல்லையா? அங்கேயும் பிரம்மன் இருக்கு, தூரத்திலயும் இருக்கு, அருகிலையும் இருக்கு, எனக்குள்ளேயே இருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு, எல்லாத்துக்கும் வெளியிலேயும் இருக்கு. அப்படின்றதுதான் இந்த 5வது ஸ்லோகம். ஏதத் ஏஜதி, ஏஜத்தின்னா நகரக்கூடியது, தத் ந ஏஜதி அது நகராதது. அப்புறமா தத் தூரே அது ரொம்ப தூரத்துல இருக்கு, தத் அந்திகே அது பக்கத்திலேயே இருக்கு, தத் அந்தரஸ்ய சர்வஸ்ய எல்லாவற்றினும் உள்ளும் இருக்கு, தது சர்வஸ்ய யஸ்ய பாஹ்யத, சர்வஸ்ய பாஹ்யத அஸ்ய எல்லாவற்றிற்கும் வெளியிலேயே இருக்கு. இது ரொம்ப சுலபமா தான் இருக்கு. இதுல பெருசா என்ன பெரிய இப்ப கஷ்டம் அப்படின்னா, எல்லாவற்றிற்கும் உள்ளேயே இருக்கு, எல்லாவற்றிற்கும் வெளியிலே இருக்கு, எல்லாவற்றிலும் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு, ஆக்கிரமிக்கப்பட்ட அதற்குள்ளுதான் எல்லாமும் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க இந்த முதல்ல படிச்சோமே ஈஷாவாஸ்யம் சர்வம், அந்த வியாபகத்தன்மையை இங்க விளக்குறாங்க. பிரம்மம் சர்வ வியாபி அப்படின்னு முதலே சொல்லிட்டோம். அந்த தத்துவத்தை இங்க சொல்றாங்க. ஆத்மா என்பது இட் இஸ் சுப்ரீம் கான்சியஸ்னஸ். அது சித் ஸ்வரூபம். அதே சமயத்துல அது பூர்ணமானது. அதையும் நம்ம பார்த்துட்டோம். அது சித் ஸ்வரூபம். சித்தம்னா என்னோட கான்சியஸ்னஸ். அது பெரிய கான்சியஸ்னஸ், சித்த ஸ்வரூபம். அது சுப்ரீம் கான்சியஸ்னஸ். எனக்குள்ள இருக்கக்கூடிய சத் ஸ்வரூபம், எனக்குள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸும் அதுதான். அப்புறமா எல்லா கடாகாசம் மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடியதும் அதேதான் அப்படின்றது. இப்போ இந்த ஈஸ்வர தத்துவம், இந்த பிரம்ம தத்துவம் வரையறைகளுக்கு உட்படாதது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ எங்கேயுமே அது நான் என்னை மூடி வச்சுக்கிறேன், எனக்குள்ள நீ பிரம்மம் வராதே அப்படின்னா அது முடியாது. பிகாஸ் அந்த வியாபகத்தன்மையில தான் எல்லாமே இருக்கிறது அப்படின்ற ஒரு பேருண்மைய நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஆத்மா சித்தஸ்வரூபம், சித் ஸ்வரூபம் இருப்பது. அப்புறமா அது சத் ஸ்வரூபம், இட் இஸ் ட்ரூத். அது நெகேட் பண்ணவே முடியாது. இது சத் ஸ்வரூபம். ஆனா இந்த அனாத்மா அப்படின்றத இந்த உடல் இருக்கே, இந்த உடலுக்கு ஆத்மாவை போல வியாபிக்க கூடிய தன்மை கிடையாது. நான் இங்கதான் இருக்கேன். நான் இங்க இருக்கும்போது பானு வீட்டுல நான் எப்படி இருக்க முடியும்?
நான் இங்க இருக்கும்போது நான் வந்து சென்னையில தான் நான் இருக்கேன். நான் கோயம்புத்தூர்ல எப்படி இருக்க முடியும்? இந்த வியாபகத்தன்மை என்பது இந்த ஜடப்பொருளுக்கு கிடையாது. இது அனாத்மா. இதுதான் ஆத்மா அப்படின்னா, ஆத்மாவுக்கு வியாபிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அது சர்வ வியாபின்னு பார்த்தோம்ல. அப்போ நானும் சர்வ வியாபியா இருக்கணும். இல்லையா? அது முடியாது. ஏன்னா இது ஜடம். இந்த ஜடமான இந்த உடல்ல தான் நம்ம வந்து நாம்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மளால அந்த வியாபகத்தன்மைய புரிஞ்சுக்க கூடியதுக்காக நம்ம மனசு வந்து அப்படி போக மாட்டேங்கிறது. இதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கு. இதுல நிறைய பிரச்சனைகளால இந்த உடலை விட்டு நம்ம மனது வெளியில போகிறதே இல்லை. வெளியில போனா கூட எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் போறதுன்னா என் பொண்ணை பத்தி நினைச்சுக்கலாம். உலகத்துல இருக்க எல்லா குழந்தைங்களையும் பத்தி நான் நினைக்கணும். அதுதான் இங்க சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. முதல்ல அத வந்து அந்த பேரியர் நான் எனது என்ற அந்த பெரிய பேரியரை வந்து நம்ம முதல்ல இங்க உடைக்கணும் அப்படின்றதுதான் முதல் பாடம் நமக்கு இங்க. சோ நம்ம இந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னா என்ன புரிஞ்சுக்கணும்? அது எங்கேயோ இல்ல, இங்கதான் இருக்கு. இத எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ வந்து அது ஏன்னா, இப்போ ஒரு குரு சொல்றாராம், கோ அண்ட் பிரிங் காகா பூபு. இது நான் முதல்ல ஒரு சொல்லியிருக்கேன் இல்லையா? காகா பூபுவை போய் எடுத்துன்னு வா. காகா பூபு எங்க இருக்கு? அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ போய் எடுத்தணும். குரு சொல்லியாச்சு, சிஷ்யன் செஞ்சுதான் ஆகணும். அது எங்க இருக்கு? சரி, அது எப்படி இருக்கும் குருவே, அத சொல்லுங்க. அது எனக்கு தெரியாது. அத நான் என்னால விவரிக்க முடியாது. ஆனா நீ போய் அதை எடுத்துன்னு வா. அது எங்க இருக்கு? பக்கத்துல ரூம் இருக்கு. அது எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த மாதிரி சொன்னானா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு தத்துவம் தான் இந்த பிரம்ம தத்துவம். அதனாலதான் அதை விளக்குவதும் அதை விளக்கமாக சொல்வதற்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த தேடும் பொழுது அது வந்து நமக்கு பிடிபடாததால அதை பத்திய தவறான கருத்துக்கள்ல வந்து நம்ம மனசுக்குள்ள வருது. இப்ப எப்படி வந்து ஒரு ராத்திரி வேளையில ஒரு பெரிய குச்சியில ஒரு கருப்பு துணி மாட்டின்னு இருக்கு. நான் வந்து வெளியில போய் பார்த்தா இந்த கும்மி இருட்டுல ரொம்ப ரொம்ப இருட்டு இருந்தா ஒண்ணுமே தெரியாது. ஏதோ கொஞ்சம் இருக்கிற இருட்டுல அந்த துணி அசையுது. அந்த துணி அசையும் போது ஐயோ அது பேய் என்ன பார்த்து வருது அப்படின்னு நம்ம பயந்துக்கிறோம். ஏன்? ஆனா அந்த இருட்டு வெளிச்சம் போட்டுனா அட என்னோட துப்பட்டா தான் அங்க காஞ்சின்னு இருக்கு அப்படின்ற அறிவு வராது பட்சத்துல அந்த கோல் மேல இருக்கக்கூடிய அந்த துணி என்ன பிசாசா தெரியறது இல்லையா? அப்போ ஒருத்தர் சொல்லலாம், சார் அந்த இடத்துல பாம்பு இருக்கு, எனக்கு பாம்பை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இல்லடா அது பாம்பு இல்ல கட்டை அப்படின்னா ஒத்துக்க மாட்டேங்கிறான். பாம்பு ஐயோ படம் எடுத்து வரப்போது என்னால் நகரவே முடியல, நகர்ந்தா என்ன அது குத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாம்பு அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பயப்படுறோம். அப்ப அந்த குரு என்ன சொல்ற, சரி கட்டையை எடுத்துன்னு வா, நம்ம அந்த பாம்பை அடிச்சிடலாம் அப்படின்னு. கட்டை எங்க இருக்கு? தப்ப அங்கதான் இருக்கு. சோ இந்த கட்டையை எடுத்தாதான் அந்த பாம்பை அடிக்க முடியும். நீ கட்டையை எடுக்கும் போதே அது பாம்பு இல்ல, அது கட்டைன்னு தெரிஞ்சிடும். சோ இந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம விடாம முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது அது ஒரு நாள் நமக்கு அது கைகூடும். அது உள்ளேயும் வெளியேயும் இருப்பது அதுதான் அப்படின்ற ஒரு உண்மை வந்து நமக்கு அத புரியணும். அத விளக்க முடியாது. கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நான் ஏதோ உளறி உளறி விளக்கிட்டு இருக்கேன்னு. அந்த மாதிரி அந்த விளக்கத்த வந்து நம்ம ஓரளவுக்கு மனசுக்குள்ள ஏத்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம திருப்பி 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 முயற்சி பண்ணணும் அப்படின்றது வந்து இங்க முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சரிப்பா, இந்த ஒரு விஷயத்த நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணும்? நான் புரிஞ்சுக்காட்ட என்ன நஷ்டம்? ஒண்ணுமே நஷ்டம் இல்லை. ஜாலியா சூப்பரா இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணணும்? கர்மத்தை பண்ணணும். கர்மத்தை பண்ணும்போது அதுல ஒரு பந்தமாக ஈடுபடாம இருக்க முடியாது. என்னதான் நம்ம வந்து நிஷ்காமியமா பண்ணாலும் கூட இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஈஷாவாசி உபநிஷத்து எல்லாருக்கும் சொல்லணும்ன்ற ஒரு கர்மத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இத பண்ணும்போதே அந்த பானுவுக்கு புரியுதா?
லக்ஷ்மி தலையாட்டுறாளே இவளுக்கு புரியுறதா? இப்ப நிறைய பேரு மியூட்ல இருக்காங்க, நிறைய பேரு வந்து வீடியோ க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, இவங்களாம் கேக்குறாங்களா கேட்கலையா, போய் தூங்கிட்டாங்களா படுத்துட்டாங்களா ஒண்ணும் எனக்கு தெரியல. அப்போ எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன், எல்லாருக்கும் இது புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப நான் பலனை எதிர்பார்த்து தானே பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? சோ இந்த நிஷ்காமியமா சரி அவனுக்கு புரியல, ஏதோ தாராவுக்கு புரிஞ்சது, பானுக்கு புரிஞ்சது, அந்த எக்ஸுக்கு புரியல, வைக்கு புரியலன்னா உனக்கு புரிஞ்சதுக்கும் நான் காரணம் இல்ல, உன்னோட புத்திசாலித்தனம். அவனுங்க யாருக்கோ அது புரியாததுக்கும் நான் காரணம் இல்ல, அது அவங்களோட புரிதலை படுத்துது. இந்த மாதிரி நான் மனசுல ஒரு ஞானத்தோட நான் ஈஷாவாசி உபநிஷத் சொல்ல முடியுமா? நிச்சயம் முடியாது. ஐயோ எல்லாருக்கும் புரியணும், எல்லாருக்கும் புரியும்னு அந்த காலையில இருந்து நோட்ஸா எழுதி வச்சுன்னு நான் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? நான் சொல்றது எல்லாருக்கும் புரியணும். அப்ப புரிதல் அப்படின்ற அந்த பலனை நான் எதிர்பார்த்து தானே பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சாதான் நம்ம இந்த பந்த பாசத்துல இருந்து விடுபட முடியும். இந்த பந்த பாசத்துல இருந்து விடுபடும் போதுதான் கர்மம் நம்ம மேல ஒட்டிக்காது. கர்மம் வந்து நம்ம இந்த நில் பேலன்ஸ் பண்ணிட்டே இருந்தாதான் இந்த பிறவி சைக்கிள்குள்ள நம்ம உள்ள போகாம இருப்போம். அதனால இந்த நிஷ்காமியமா கர்மம் செய்யணும்ன்ற ஒரு வழி இருந்தாலும், கர்மயோகம் இருந்தாலும், இந்த ஞான யோகத்துக்குள்ள வந்து இத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுண்டு சரி நான் எல்லாம் புரிஞ்சுட்டேன், என்ன பண்ணணுங்கிற அப்படின்னா 6வது ஸ்லோகத்துல நீ என்ன பண்ணணும், இதனால உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்ற. என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். யது சர்வாணி பூதானி ஆத்மனி ஏவ அனுபஷ்யதி. எனக்குள்ள இருக்கிறதும் எல்லாருக்குள்ளேயும் சர்வாணி பூதானி, எறும்பு ஒரு புழு பூச்சி பட்டாம்பூச்சி ஒரு சின்ன ஒரு வைரஸ் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது அதனுடைய ஆத்மத்தான் அப்படின்னு அனுபஷ்யதி. அத நீயா புரிஞ்சுக்கணும். யது சர்வாணி பூதானி ஆத்மனி ஏவ அனுபஷ்யதி. அப்பதான் உன்னால சர்வபூதேஷு ச ஆத்மானம் ததோ ந விஜுகுப்தசே. இதுதான் ஒரு முக்கியமான பலன். என்ன பண்ணணும்? எல்லா உயிர்களுக்குள்ளும் எல்லாவற்றிற்குள்ளும் சர்வ வியாபியா இருக்கேன், அதுதான் அதுக்குள்ள இருக்கிறது இந்த ஆத்ம தத்துவம் ஒண்ணுதான் அப்படின்னு நான் நிச்சயமா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுண்டு அதான் இந்த எல்லா உயிர்களிலும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை நான் பார்க்க முடிஞ்சால் அப்பதான் என் மனசு நான் அது அப்படின்ற ஒரு பேரியரை உடைச்சுக்கிட்டு வெளியில வரும்போதுதான் ஏன் அதை உடைக்கணும்? ஏன்னா அப்பதான் உன் மனதுல அந்த பதஷ்டம் என்பது இருக்காது. எப்ப நமக்கு பதஷ்டம் வருது, ஐயோ இது நடக்குமா நடக்காதா, இது சரிவா வருமா வராதா அப்படின்ற அந்த பலன் மேல ஒரு கண் இருக்கும்போது அந்த பலன் எனக்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும் என்று நினைச்சுதான் நம்ம காரியம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த பலன் மேல வைக்க என்ன வச்சுட்டு இருக்கேன்? நான் பற்று வச்சுட்டு இருக்கேன். இது எனக்கு நல்லதா முடியணும் அப்படின்ற ஒரு மனது வரும்போது அது பதஷ்டத்தை கொடுக்குது. இல்ல என்னால எல்லாரையும் அப்பதான் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாவற்றிலும் இனி என்னை பாரு, என்னுள் எல்லாவற்றையும் பாரு. முடியவே முடியாது. அந்த ஒரு குரூப் மட்டும் என்னால ஒத்துக்க மாட்டேன். குருஜி சொல்லுவார்ல எல்லாரையும் நான் ஏத்துக்கிறேன், ஆனா எங்க மாமா பையன் இருக்கானே அவன் என்ன ஒரு நாள் படுத்தனால அவனை மட்டும் நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறேன். சரி அதுக்குதான் நம்ம சொல்லுவோம் இல்ல, எல்லாம் உனக்கு எத்தனை பேரு பிடிக்காது, எனக்கு ஒருத்தனைதான் பிடிக்காது, மத்த எல்லாரையும் நான் ஏத்துக்கிறேன். அப்படியா சரி, அந்த ஒருத்த பையனை வந்து ஒரு உருளைக்கிழங்குல அவனை பேர் எழுதிடு, அவன் சரவணன் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்குல சரவணன் வச்சுக்கோ. நீ என்ன பண்ற? அந்த பிடிக்காத ஆளை தூக்கி போடவே மாட்டேங்கிடும். மனசுல குருஜி சொல்வார் இல்லையா, டாப் இதுல வந்து நம்ம வாடகை இல்லாம அவன் ஏத்தி வச்சுட்டு இருப்போம் அப்படின்னு அவன் உட்கார்ந்துருக்கான்.
சோ இந்த உருளைக்கிழங்க நீ கீழேயே போடக்கூடாது, எப்பவும் உன்னோடயே வச்சுக்கணும். 4 நாள் 5 நாள் அந்த உருளைக்கிழங்கு கெட்டு போயிட்டு நாத்தம் புடுங்கிறது. அப்போ I have to develop that attitude of accepting everything, accepting everybody அப்படின்ற ஒரு மனோநிலை எப்ப வரும்? எது சர்வாணி பூதானி ஆத்மனி ஏவ அனுபஷ்யதி. எல்லாத்துலயும் இருக்கிறது ஒரே அந்த பிரம்மம் ஒண்ணுதான், ஏக்கம் சொல்லிட்டோம் இல்லையா, அது ஒண்ணுதான் எல்லாவற்றிற்குள்ளும் இருக்குது அப்படின்றத நீ திட்டவட்டமா புரிஞ்சுக்கணும். அப்பதான் எல்லா உயிர்களிலும் நீ என்ன பார்க்க முடியும், கிருஷ்ணர் சொன்னாங்களே, அந்த ஒரு மனோநிலை நமக்கு வருமா? வரணும். எதுக்கு வரணும்? அது வந்தாதான் இந்த ஆத்ம தத்துவத்தை நீ புரிஞ்சுண்டு இந்த உடல் நாம ரூபங்களை தாண்டி அதற்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்மளால தரிசிக்க முடியும். அந்த தரிசனம் வந்தாதான் நம்மளால இந்த ஆசா பாசங்கள், நான் எனது, அவனை பிடிக்காது, எனக்கு இது பிடிக்காது, இது செஞ்சா எனக்கு தெரியல, இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்காது, இவன் பக்கத்துல வந்தாலே எரிச்சல், ஐயோ இந்த ஜாதிக்காரங்களை எனக்கு பிடிக்காது, இவங்கெல்லாம் இந்த சாமியை நமஸ்காரம் பண்றாங்க, இந்த சுவாமிக்கு பூஜை பண்றாங்களா, அதெல்லாம் தப்பு, நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், அவங்களோட நான் சேர மாட்டேன், அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். எங்க அம்மாவே சொல்லுவாங்க சிவன் கோயிலுக்கு போகாத அப்படின்னு. சிவன் கோயிலுக்கு அப்போ சிவன் வேறு விஷ்ணு வேற, அங்கேயே ஒரு பெரிய சுவரு கட்டிட்டோம் நம்ம. அந்த சுவரையே தாண்ட முடியாதப்போ நான் எப்படி சைவர்களையும் வைஷ்ணவர்களையும் புத்த மதத்தில் இருக்கணும் கிறிஸ்டியன்ஸையும் முஸ்லிம்களையும் நான் எப்படி சர்வபூதேஷம் இருக்கிறது ஆத்மனி ஏவன் என்னால் எப்படி பார்க்க முடியும்? அது அந்த பேரியர் எல்லாம் நம்ம உடைக்கணும். இப்போ சொல்லிட்டோம் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம். என்னன்னா எல்லாரும் உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. மூடிட்டு we are going to do a small self analysis. என்னால எவ்வளவு தூரம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னு பார்க்கலாமா? கேம் ஃபார் இட். ஓகே, குட். எல்லாம் நல்ல நிம்மதியா சௌகரியமா உட்காந்துக்கோங்க. ரைட், இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். ரெக்கார்ட்ல போயின்னு தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒன்றும் தப்பா ஒன்றும் சொல்லப்படும். ஓகே, கண்ணை மூடிக்கோங்க. எனக்கு இன்னைக்கு சொன்ன பாடம் எல்லாவற்றிலும் இருப்பது ஒரே ஆத்மா தான். அந்த ஆத்ம தத்துவம் தான் சர்வ வியாபியாக இருக்கு அப்படின்னு இன்னைக்கு பாடத்துல சொல்லப்பட்டது. இத நான் புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்கணும்னா அப்பதான் பகவான் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி எல்லாவற்றிலையும் நான் அந்த ஏக தத்துவத்தை பார்க்க முடியும். அந்த ஏக தத்துவத்தில் தான் எல்லாமும் இருக்கிறதாக என்னால புரிஞ்சுக்க முடியும். அப்ப நான் என்ன பண்ணணும்? என் மனதை நான் புரிஞ்சுக்கணும். என் மனதுக்கு நான் கொஞ்சம் லெசன்ஸ் கொடுக்கணும். கொஞ்சம் அதை அறிவுபூர்வமா ஆக்கணும். என்னால எதையெல்லாம் ஏத்துக்க முடியாது? ஒரு சின்ன எக்ஸசைஸ். வேற ஜாதிக்காரங்கள், வேற மதத்தை சேர்ந்தவர்கள், வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லார்கிட்டையும் என்னால என் குடும்பத்தில் இருக்கும் ஒரு அங்கத்தினர்களை போல அவர்களை என் மனது ஏற்றுக்கொள்ளுமா? அன்பு செலுத்துறது வேற, முதல்ல நம்ம ஏத்துக்கணும். வேற்று நாட்டவர்கள், வெள்ளையர்கள், கருப்பர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், அழகா இருக்கிறவங்க, குரூரமா பிறந்தவங்க, உடல் நலம் இல்லாம இருக்கிறவங்க, பக்கத்துல போனாலே அவங்களுக்கு இருக்கக்கூட ஒரு வியாதியால வரக்கூடிய துர்நாற்றத்தை உடையவர்கள் எல்லாரையும் என்னால ஏத்துக்க முடியுமா?
ஏத்துக்காவிட்டால், ஏத்துக்கணும்னா அவங்கள போய் கட்டிப்பிடிச்சுக்கணும் அப்படின்னு இல்ல. அவங்கள் மேல எனக்கு ஒரு கருணை வருமா? இந்த ஒரு ஜாதிக்காரங்கள என்னால் அவங்கலாம் கெட்டவங்க. அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கா? அந்த மாதிரி இருக்கனா, யாரு மேலெல்லாம் உங்களால ஏத்துக்க முடியாத ஒரு குரூப் அப்படின்றது எத்தன குரூப் இருக்குன்னு எண்ணி பாருங்க. 3ஆம் பாலினத்தவரையும் என்னால ஏத்துக்கொள்ள முடியுமா? துஷ்டர்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை என்னால நல்லவர்கள மட்டும் தான் ஏற்றுக்கொள்ள முடியுமா? துஷ்டர்களை நான் ஒதுக்குறதாக இருந்தானா, அவங்களுக்குள்ள இந்த ஆத்ம தத்துவம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேனா? அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னஸ் இருக்கும்போது, என்னால ஆத்ம தத்துவத்தை முழுதாக புரிஞ்சுக்க முடியுமா? அப்போ அந்த சலனமற்ற எல்லாவற்றிலும் சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மம் என் கைக்கு எட்டாமல் இருக்கும் தானே. நான் அதை தேடி ஓடணுமா? அதை நான் எங்க தேடவும் முடியாது. அதை நான் எப்படி தேடுவது என்றால், எல்லாவற்றிலும் சர்வவியாபியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம் எனக்கு புரியணும். அப்போ எல்லாரையும் நான் ஏற்றுக்கொள்ளணும். வயது, ஜாதி, மதம், அவர்களுடைய நம்பிக்கைகள், அவர்களுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து விட்டு, எல்லாருக்குள்ளும் இருக்கும் அந்த ஆத்ம தத்துவத்தை பார்க்கக்கூடிய, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் எனக்கு சீக்கிரமாக எனக்குள்ள அந்த ஞானம் ஒதுக்கணும். இல்லை என்றால் நான் இதெல்லாம் படிச்சும் பிரயோஜனம் இல்லை. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? நான் ஏற்றுக்கொள்வேனா? இன்றையிலிருந்து எதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலையோ, அது மேல இருக்கிற அந்த வெறுப்பையும், அந்த பயத்தையும் என்னால உடைத்தெறியணும். நான் எனக்கு ஏற்புடையது அல்ல அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த மனதில் ஒரு நடுக்கமும் ஒரு பதற்றமும் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு மனோநிலையை நான் எனக்குள்ளே வளர்த்து கொள்ளும் போது இந்த ஆத்ம தத்துவத்தை நான் நெருங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று எனக்கு புரியும். ஜெய் குருதேவ். தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங். பண்ணலாமா? ஒவ்வொரு நாளும் படுத்துக்கும் போது இன்னைக்கு நான் யார் மேல வெறுப்பு காட்டினேன், எதை வெறுப்ப காட்டல. நம்ம இங்க இருக்கிற கூட்டத்துல இருக்கவங்களே யாருமே வெறுப்ப காட்டக்கூடியவர்கள் இல்லை. அன்பை காட்டக்கூடியவங்க தான். ஆனாலும் அந்த வித்தியாசம் இல்லாம எங்கெங்கெல்லாம் நமக்குள்ள அந்த வித்தியாசம் வருதோ, அந்த பேரியர் வருதோ, அதெல்லாம் let us from today make that barrier as thin as possible. Okay? அம்மா ஒரே ஒரு டவுட். எஸ்மா. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப உங்க கிளாஸ்ல நீங்க கிளாஸ் எடுக்குறீங்க. அதுல நீங்க இவ கவனிக்கிறது புரியுறதா இல்லையான்னு யோசிக்கிறது ஏதோ எக்ஸ்பெக்டேஷன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆனா, இப்ப நீங்க ஏனோ தானோன்னு எடுத்துட்டு போனாலும் அது உங்களோட கர்மா ஃபினிஷ் பண்ணதா கிடையாது இல்லையா? சோ இது புரியுற மாரி தான் எடுத்தாகணும். சோ அது உங்களோட டியூட்டி தானே. அது எக்ஸ்பெக்டேஷன் இல்லல்ல. அது ஒண்ணும் அட்டாச்மென்ட் இல்லையே. அது எக்ஸ்பெக்டேஷன் அட்டாச்மென்ட் இல்லன்னு நம்ம எடுத்துக்கணும். கரெக்ட் இல்லதான். ஆனா இப்ப நாளைக்கு என்ன ஜெயஸ்ரீ பெருசா ஈஷா வாழ்ச்சினா அவளுக்கும் புரியல, நமக்கும் புரியல, ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நீ ஒரு கருத்து நீ யார்கிட்டயோ சொன்னது என் காதுல வந்தானா அது எனக்கு துன்பத்தை தரக்கூடாது. நான் என் காரியத்தை சரியாதான் பண்ணேன்.
கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி என்னோட முயற்சியால எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லதான் பண்ணேன். அதோட என்னோட வேலை முடிஞ்சது. என் கர்மா அங்க முடிஞ்சது. உன்னோட ஒப்பீனியனை நான் உள்ள ஏத்திக்கிட்டேன்னா கர்மா என்ன ஒத்துது. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்யூ. ஹலோ லலிமா, க்ளோஸ் பண்ணிடலாமா? தேங்க்யூ. சூப்பருங்க நந்தி. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர்.